ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் அஜித்யா பூயா. என்னடா ஃப்ரீ ஃபயர்லாம் போடுன்னு சொல்கிறீங்களே. ஆமாம் மக்களே, இந்த மாதிரி நம்ம எல்லா கேமும் போடுவோம். சரி மக்களே, இப்போ நம்ம போடுறது சுப்ரீம் டூலிஸ்ட்டு. சரி வாங்க மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம கத்தி எது எடுத்துக்கலாம். இந்த சோளம் இருக்கும் மக்களே, இந்த சோளம் வேணாம் மக்களே. ஃபஸ்ட்டு டீமு வச்சுக்கணும் மக்களே. டீமு எனக்கு வேணாம் மக்களே, தனித்தனியாக வச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் விளையாண்டுருக்கேன், அதனால பாதி இது எனக்கு தெரியும் மக்களே. சரி மக்களே, நம்ம இப்போ இந்த ஆயுதம் இது இருக்குல்ல, இந்த சூழம் இது தரமாக ஆடும். இதோட தரமாக என்ன ஆடும்னா சொல்கிறேன். எங்கே காணுமே எங்கே. சரி மக்களே, அடுத்த வச்சு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது பவர்ஃபுல்லு. இப்போ ஒரு அடியில் எவ்வளோ இது ஹெச்பி குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. இது தள்ளி விட்டான். இது கொஞ்சம் கவர் எடுத்துக்கும். இந்த இப்போ ஜஸ்ட்டில் கீழே போய்ட்டு வந்தேன். சாவுடா. எப்படி பார்த்தீங்களா, அந்த இது வச்சு கீழே அப்படியே தள்ளி விட்டான் அவனு. இப்போ வந்து சொல்ல வந்துட்டு பாருங்கள் மக்களே. இந்த கேம் பேர் என்னென்னா, இந்த கேம் பேர் சுப்ரீம் டூலிஸ்ட்டு. இது நான் விளையாண்டுருக்கேன், அதனால் வந்து சில இது இருக்கும். விளையாடும் போதே கொஞ்சம் வெப்பன்ஸ் ஃப்ரீயாக தான் தருவாங்க. சரி மக்களே வாங்க முடியும். கொஞ்சம் ஸ்விதாக முடிச்சு விட்டாச்சு. இவ்வளோ முடிச்சு விடலாம். படி முடிச்சு விட்டாச்சு. தண்ணியில் விழுந்தாலே அவுட்டு தான். ஹெச்பி குறைஞ்சாலும் அவுட்டு, தண்ணியில் விழுந்தாலும். இதில் வந்து அந்த சைடில் சரி வாங்க மக்களே, தள்ளி விட்டாச்சு. வாங்க, மேலே ஒருத்தன், இந்த சைடில் ஒருத்தன், இந்த சைடு ஒருத்தன் சுற்றி. இப்போ மீன் விட்டு அப்படியே தப்பிச்சாச்சு. அந்த ஒரு கலர் வரல, அந்த கலர் வரும்போது கையை நீங்கள் எடுத்துடணும் கரெக்டாக குறிப்பாட்டு. அப்போ தான் வரும் அந்த பவர்லாம். இப்போ கூட பார்த்தீங்களா, நான் கையை அப்படியே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அப்படியே வரேண்ணா. எனிமிட்ட எவனாச்சும் வந்தேன்னா, இப்போ ரெட்டு வந்துச்சு, அந்த மாதிரி விட்டுட்டேண்ணா. விட்டுட்டு திரும்பி பிடிச்சா மேலே மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் கரெக்டாக ஏன் பண்ணி அடிக்கணும். இது நான் காசு கொடுத்து வாங்கினேன், ரியல் காசு இல்லை, கேம் காசு கொடுத்து. இது காசு சும்மா 9 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதனால நானே விளம்பரம் கொடுத்து வாங்கினேன் இந்த இதெல்லாம். சரி மக்களே, விளம்பரம் கொடுத்து வாங்கியாச்சு. இந்த கேமில் வந்து நான் ஒரு இதாக எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறேன். இதில் நிறைய இது இருக்கும். சரி மக்களே, பாம்பு தூக்கி போட்டால் முடிச்சாச்சு. 7 ரூபா கிடச்சிருக்கு. சரி உங்களுக்கு 7 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 7 ரூபாவில் எதுவும் வாங்க முடியாது. சரி கீழே போ. திரும்பி இப்போ அடி தள்ளி விட்டாச்சு. கீழே ஒருத்தர் இருக்கான், இவனை தள்ளி விட்டுருந்தான். அவனை எப்படியும் தள்ளி விட்டாச்சு. இதுக்கே பாயிச்சு குறைஞ்சிச்சு மக்களே. சரி மக்களே, அந்த பிங்க் இருக்குது, அந்த பிங்க் வந்து மீன் இருக்கும். ஆனால் அவன் கிட்டே இருந்தால் தான் அடிக்க முடியும் இது வச்சு. சரி மக்களே, அப்படியே இங்கேருந்து அடிப்போம். வர விட்டு. சரி மக்களே, இந்த ஷீல்டு எப்படி போடுறதுன்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் இல்லை மக்களே, சும்மா இந்த மாதிரி இப்போ கீழே அந்த இது இருக்குல்ல, கீழே இழுக்கிறது, அது ரொம்ப நேரம் இழுத்துனா அதுவே தானாகவே ஷீல்டு வந்துடும். சரி மக்களே, படி மண்டையில் விழுந்துது, தப்பிச்சிட்டான். அப்பா, இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அடிச்சாச்சு. இருடா கொஞ்சம் அடிதான்டா, வாங்கிக்கோடா, அடுத்த நீ செத்துருவேன். சரி மக்களே, அடிச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சது மேட்ச். சரி, இவனை அந்த பவர் வந்தானே அடிக்கலாம். வந்துச்சா, அவனை அடித்தாச்சு. சரி, இப்போ நம்ம வேறு மேப்பு போகலாம். சரி, வேறு மேப்பில் வந்து சரி மக்களே, நான் வேறு மேப்பு நான் இப்போ வந்து நான் ஒரு கத்தி எடுக்க போகிறேன். ஒரு கத்தி. இது கத்தி சொல்ல முடியாது, ஆனால் நான் சும்மா கத்தி தான் சொல்லிட்டு இருப்பேன். இது மேஜிக். இது அடிக்காது, சும்மா சேஃப்டிக்கு. அந்த பிங்க் கலர் வந்து அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு அப்படியே தள்ளி விடலாம். அந்த பச்சை இருந்தால் தடுக்கிறது சேஃப்டிக்கு மக்களே. அந்த ரெட்டு வந்து தான் அப்படியே அடிக்கிறது அது. சரி மக்களே, அந்த பச்சையை போட்டாச்சு. அவன் மாட்டிக்கினான். அடி அப்பா, ஐயோ செத்துட மக்களே. சரி மக்களே, வாங்க மக்களே போகலாம். படி ஒரு அடி அடிச்சாச்சு. செத்துட மக்களே. நான் எங்கே இருந்தேனே தெரில மக்களே. அந்த எல்லோ தான் நான் நினச்சிட்டேன், ஏன்னா அவன் அடிக்கும் போது எந்த சைடு இருக்குன்னு பார்க்கல. சரி மக்களே, யார் வின்னு? எல்லோ வின்னு. சரி மக்களே,
இப்போ ரெட்டு வந்துச்சு, அவனை பறக்க விட்டாச்சு. அந்த ரெட்டு வந்து இந்த கொஞ்சம் ஹெச்பி நிறைய போகும். சரி மக்களே, அவன் ஐயோ பறக்க விட்டான். அந்த இது போட்டாச்சு, படி பறந்தாச்சு. இந்த ரெட்டு ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. இந்த ரெட்டு திரும்பி வந்துச்சு. பிங்க் வந்துச்சு. அவனே போய் செத்துட்டான். நான் நெக்ஸ்ட் செத்துட்டேன். இருந்தால் அவன் முன்னாடி செத்துட்டேன்னா நான் தான் வினாகுவேன். சரி மக்களே, அவன் செத்துட்டான். இப்போ ரெட் கலர் வந்துச்சு. இப்போ அடிக்க வேண்டியதான். அடிச்சாச்சு. மேலே போயிடுச்சு. கீழே உள்ளியா விழுந்துருவான்னு நினச்சேன். உள்ளல பரவாயில்ல. போட எங்கடா இங்கே இருக்க. மக்களே, அவனை காப்பாற்றி விட்டு நான் கீழே விழுந்துட்டேன் மக்களே. சரி மக்களே வாங்க. இது வேறு அவன் ஒரு இது கையில் ஒரு இது வச்சுருக்கால, பாக்ஸிங் க்ளவுஸ் ஆட்டம். அதுவும் பவர் தான் மக்களே. இப்போ அதை வச்சு ஒரு மாதிரி பச்சை கலர் இருந்தது. அது விட்டுட்டான். விட்ட உடனே அப்படியே ஸ்லோவாயிடுச்சு எல்லாமே. நான் காலி. சரி மக்களே, பச்சை வின் பண்ணிட்டான். சரி மக்களே, விளம்பரம்லாம் வருது. சரி மக்களே வாங்க மக்களே, விளம்பரத்தை கேன்சல் பண்ணியாச்சு. வா பிங்க் போட்டாச்சு. பறக்க விட்டாச்சு. உயிரோடு இருக்கியா? இதுதான் மக்களே செட்டே ஆகாது. இந்த இது கார்டு வந்து நான் இப்போ தெரியாமல் போகிறேன்ட்டு 600 தெரியாமல் எனக்கு கொடுத்து வேஸ்ட்டு பண்ணிட்டேன். 600. இப்போ எப்படி தப்பிச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த ஷீல்டு போட்டு தப்பிச்சிட்டேன். இதான் அந்த பிங்க்கு போட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே என்னையை காப்பாற்றி விட்டான். அவன் மாட்டிக்கினான். அது நான் முன்னாடியே சேஃபாக தான் இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அந்த பச்சை இது போட்டிருந்தல அதில் போய் மாட்டிக்கினான். நானும் அதில் மாட்டாமல் சேஃபாக தான் இருந்தேன். சரி மகள், இப்போ யார் ஜெயிப்பா? நான் ஜெயிப்பேனா? வருது அப்போ அதை மாட்டின்னா தோதுருவோம். சரி மக்களே வாங்க. நான் ஒன்று, அவங்க 2 பேரும் 2 சரி, அவங்க 3 பேர் 2ன்னு சொல்கிறேன் பாரு. வாயவே உளருது. சரி மக்களே வாங்க மக்களே. கதை முடிஞ்சிருக்கும் என்னத்துக்கு. ஜஸ்ட்டு இந்த ரோபோட்டும் அடிக்குது. இது தொல்லையாக இருக்குது. இப்போ நான் வேறு செத்துட்டேன்னா இப்போ இவங்க 2 பேர் தான். இவன் செத்துட்டான். சரி மக்களே, இப்போ வந்து நான் வேறு தான் எடுக்க போகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களே, அதில் தான் நான் தரமாக ஆடுவேன். ஃபஸ்ட்டு அந்த பவர்ஃபுல் சொன்னல, அந்த இது வந்து இதுதான் மக்களே. இந்த கத்தி அந்த ரேப்பர் போட்டுக்கலாம் அது. ஆனால் நான் அந்த ரேப்பர் சக்தி தான், இருந்தாலும் நான் இதில் தான் ஆடுவேன். இது தரமாக இருக்கும். படி ஃபஸ்ட்டே முடிச்சு விட்டேன். இப்போ நான் சாம்பிளாக தான் ஆடினுக்கேன். எப்போ நான் ஆட போகிறேன்னு தெரியல. நான் ஆடுவேன், இருங்க நானே சொல்கிறேன். நான் இப்போ சாம்பிள் சும்மா தான் ஆடினுக்கேன். அடுத்த மேட்ச் பாருங்க. சரி மக்களே, அட்ரா யார் ஜெயிப்பாங்க தெரியல. பச்சை ஆமாம், பச்சை தான் ஜெயிச்சுது. இப்போ பார்க்கலாம். இந்த இதோ பாருங்கள். இந்த இது அட்ரா போடுறா. கத்தி வச்சு அடிச்சாச்சு. மக்களே நான் எங்கே இருக்கேன்? இங்கே இருக்கேன். நான் அந்த இது போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டான். எங்கே இருக்குன்னே தெரியல மக்களே. அது இது போட்டாச்சு. தேங்க்ஸ்டா. நான் கீழே வந்துருப்பேன் மக்களே. அவன் போட்டு தப்பிச்சு மக்களே. நான் இப்போ எங்கே இருந்தேனே தெரியல மக்களே. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து தெரிஞ்சுது. அவன் இது போட்டு எனக்கு போல அவன் கீழே விட்டான். சரி, அவனுக்கு போல நான் கீழே விட்டேன். சரி மக்களே, ஆட்ஸ் வேறு தொல்லையாக இருக்குது. சரி மக்களே வாங்க. அடி கீழே போ. நான் கீழே போயிட்டேன். அந்த இது வந்து அடித்து போட்டுருச்சு மக்களே. இந்த இது தொல்லையாக இருக்குது. இப்போ யார் ஜெயிப்பா? இல்லை, இவன் தான் ஜெயிச்சிருக்கான். அந்த விளையாட்டாக என்னன்னு தெரியல. கிரே ஜெயிச்சுனா இப்போ நான். சரி மக்களே, அடி கத்தி வச்சு சொல்லட்ட வேண்டியதான். அடிச்சாச்சு. வாடா. இதுதான் மக்களே. இருந்தாலும் இப்போ பாருங்கள், இந்த மேட்ச்சில் நான் ஆடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆடுவேன். சரி மக்களே, அட்ரா
ஏன்னா நான் அப்படியே பேசிட்டு விளாண்டுருக்கேன். அப்படியே விளாண்டே பேசுகிறேன். பேசிட்டு நெக்ஸ்ட்டு விளாட்ல. நான் இப்போ விளாண்டே பேசினுக்கேன். அதனால தான் அப்படி விளம்பரம்லாம் வருது. அது தப்பு எடுத்துக்காதீங்க. இது வந்துச்சு மக்களே. இப்போ பாருங்க மக்களே, அந்த சூளத்தை எடுத்துன்னு வந்துட்டானா? போடா. ஏய் ஷாக்கில் போ கிளம்பு. மக்களே அந்த எல்லோ செத்துட்டு அப்படியே மறக்கிறான். அது மேலே பட்டு இது வச்சு. சரி மக்களே, ஆட்டத்தை இப்போ பாருங்கள். இந்த லேசரில் பட்டால் செத்துரும். இந்த பச்சையதே படிக்கணும். பச்சை நீனே வாண்டடாக அடி வாங்கிக்கோ, இல்லைன்னா அவ்வளோ அடி விழும். அவனே போயிட்டான். ஏன் லேசாக சும்மா தட்டி விட்டா அது பாட்டுன்னு போயிட்டான். சரி மக்களே, விளம்பரம் தொல்லையாக இருக்குது. ஐயோ. சரி மக்களே வாங்க. இப்போ இந்த மேப்பா? சரி மக்களே, அதாவது நான் தான் சூஸ் பண்ணேன். ரேண்டம் வச்சுன்னா அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும் தானாகவே. ஆனால் வளருது நம்ம தான். நான் ரேண்டம் கொடுக்காம வேறு எதாவது வச்சுருக்கேன். சரி மக்களே, இந்த பச்சை தான் இருக்கான். ஏய் அவனே பாதி ஹெச்பி குறைச்சிட்டு போயிட்டான் மக்களே. எனக்கும் அவனுக்கும் பாதி ஹெச்பி தான். அதுவே வேஸ்ட் ஆயிடுச்சு மக்களே. எவ்வளோ ஹெச்பி பார்த்தீங்களா? ஒரு அடி அடிச்சா நான் செத்துருப்பேன். எப்படி தப்பிச்சிட்டேன் மக்களே. சரி வாங்க மக்களே. அந்த ஈட்டி வச்சே குத்தி ஹெச்பி குறைச்சிட்டான். பாய்டா. எப்படி பார்த்தீங்களா? அவனே கொண்டு போயிட்டான். உன்னை பாருங்க, நான் செத்தாலும் உன்னை அடிச்சுட்டு தான் சாகுறான். சரி மக்களே, கொடுத்தாச்சு. என்னடா 2 பேர் இதே எடுத்துன்னு வந்துடுங்க. 2 பேரில் 2 இதுலேயே நான் தான் அடி வாங்கினேன். இது பேர் என்னன்னு தெரியல. இது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தூக்கி சீரை ஏறிடுறாங்களே, அது இந்த கேமில் இருக்குள்ள அந்த பேர் இல்லை. நம்ம ரியலில் நம்ம தூக்கி எறிவோல இந்த இதுவே, அது பேர் சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்டில். சரி மக்களே, அந்த பச்சை எல்லோ யார்? அவன் செத்துருப்பான். அந்த பச்சை எல்லோ அந்த போர்ட்டல் போட்டிருக்கால தப்பிச்சிட்டான் மக்களே. சரி மக்களே, அவனுக்கு எனக்கும் பாதி ஹெச்பி தான். இதான் அவனோட எனக்கு அதிகம் கொஞ்சம். சரி மக்களே, அட்ரா செத்துனான் மக்களே. நெக்ஸ்ட்டு ப்ளே கொடுத்து இந்த ட்ரெயின் ரவுண்ட் மக்களே. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் 1-2 தடவை தோத்துறேன். இந்த மேட்ச் எப்படின்னு தெரியல. நான் வேறு எல்லாமே ஹார்டாக வச்சுன்னு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்து தெரியும், சொல்ல மாட்டேன். ஹார்டாக எல்லாமே வச்சுன்னு வந்திருக்கேன். ஆனால் எல்லோரும் ஹார்டாக தான் வருவாங்க. சிபியூ ஈஸி, சிபியூ ஹார்டுன்ற மாதிரி இருக்கும். செத்துரு. அந்த ட்ரெயினில் சாவலாம். அவன் தான் என்னை சாவடிச்சான். பச்சை தான் ஜெயிச்சான். ஏன்னா அவன் தான் லாஸ்ட்டாக செத்தான் அவன் முன்னாடியே. அதனால் அவன் தான். சரி, இந்த மேட்ச் யாருன்னு பார்ப்போம். இதே மேப்பில் போனாட அந்த இது போட்டு கூட்டின்னு போயிட்டான். ஆனால் அவங்க செத்துட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. அந்த ஈட்டி வச்சு போட்டான் மக்களே. சரி மக்களே, அந்த ஈட்டிக்கு கம்மி ஹெச்பி தான். சரி, இவனுக்கு சொல்கிறேன். பச்சை கம்மி ஹெச்பி, எல்லோக்கு அதிகம். இந்த தோத்துட்டான், தள்ளி விட்டுருச்சு. சரி மக்களே, 7 ரூபா கிடச்சிட்டு விளம்பரம் வேறு மக்களே. விளம்பரமாக வரும். அது இதே விளம்பரம் தான். சரி வாங்க மக்களே, இப்போலாம் நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. இந்த ஆட்டத்தை பாருங்கள். இந்த ஆட்டத்தை தரமாக ஆடுவேன். நான் சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி சாம்பிள் தான் ஆடினேன். இதுதான் மக்களே. படி நல்ல வேலை மக்கா வாங்கியிருப்பேன். இப்போ பாருங்களேன் என் ஆட்டத்தை. எப்போ பார்த்தீங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இந்த மேப் வேணால் சும்மா தள்ளி விட்டாலே போதும். அதனால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா அடுத்த மேப் எது வருதுன்னு தெரியல. அதை வச்சு காமிக்கிறேன். இந்த மேப் வச்சுக்கேன். இந்த மேப்பில் எப்படி ஆடுறேன்னு பாருங்கள். பாருங்க, இது ரியாலிட்டி. சும்மா சாம்பிள் தான் பாடினேன். இப்போ நான் சீரியஸாக ஆடுறது இப்படி தான். சீரியஸாக ஆடுறது இருந்தாலும் தோத்துறேன். சரி வாங்க மக்களே, ஆடுறா புடி. இப்போ யார் ஜெயிப்பா? எல்லோ தப்பிச்சிட்டான். அந்த ஷூ எனக்கு அடிக்கும் மக்களே. அந்த ஷூ எனக்கு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நான் செத்துனேன். சரி மக்களே, இப்போ இவங்க தான் அன்னைக்காங்க. அவனும் செத்துறான். மஞ்சள் தான் ஜெயித்தான். இந்த ஒரு தலை மேலே ஒரு பாயிண்ட் காமிக்கும். இருங்க, என்ன மேப் வைக்க?
இந்த மேப் வச்சுருந்தோம். இந்த மேப் வச்சுட்டு மக்களே தலை மேலே பாயிண்ட்டு காமிக்கும். அது வந்து எத்தனை தடவை ஜெயிச்சோமோ அத்தனை பாயிண்ட் கிடைக்கும். நான் வந்து 8 பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ என் ஆட்டத்தை பாருங்க. எப்போ பார்த்தீங்களா, சரியான ஆட்டம் என் ஆட்டம். வாங்க மக்களே, என் கூட யாராச்சும் வரணும் வாங்க மக்களே. அது வந்து என் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை வந்து ஆட முடியும். அது வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அது எப்படி ஆடணுன்ட்டு. சரி மக்களே, அவங்க இந்த மேப்பே விளையாண்டுருக்கோம், அதனால் வேணாம் மக்களே. வேறு மேப்பு பாஸ் ஃபைட்டுன்னு இருக்கும். நம்ம சிபி ஹார்டு வச்சுன்னு போகலாம். இவன் தான் மக்களே புதுசாக அப்டேட் வந்துச்சு போல இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இவன் ரெண்டு ஆயுதம் வச்சுன்னு வருவான் கையில். இந்த கையில் ஒரு ஆயுதம், இந்த கையில் ஒரு ஆயுதம், அப்படி வச்சுன்னு வருவான் மக்களே. ஆனால் இப்போ ஒரு ஆயுதம் தான் வச்சுன்னு வரான். சரி மக்களே, இப்போ நம்ம தனியாகவே ஆடலாம். ஏன் 2 பேரை வச்சுட்டு நம்ம தனியாகவே விளாடலாம். இங்கே பாருங்கள் பக்கு மக்களே, இப்படி தான் மக்கள் நிறைய பக் இருக்குது. பின்னாடி பச்சை கலர் நிற்கிறான் பாருங்கள். பார்த்தீங்க, இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். இப்போ பொழந்து வேண்டியதான். சரி மக்களே, நெக்ஸ்ட்டு ரவுண்டு. இந்த வேஸ்ட்டு தான் பாஸு, போக கொஞ்சம். சரி மக்களே, இப்போ இந்த சிபிஎம் மீடியம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேர் ஈஸி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ 2 ரவுண்டு, இப்போ 3ஆவது ரவுண்டு மீடியம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது 2 ரவுண்டு வந்து மீடியமு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து 5th வந்து ஹார்டு. சரி மக்களே, இந்த 2 இதை வந்து அடிக்கிறது தான். அப்படி அவனும் சுற்றுறான், நானும் சுற்றுறேன், 2க்கும் ஒன்றா சுத்தம். இந்த விளம்பரம் வேறு கடுப்பேற்றினே இருக்குது மக்களே. ஆனால் இந்த விளம்பரத்தை வேறு போட்டு தொலைஞ்சிடறாங்க. சரி மக்களே, இந்த ரவுண்டு வந்திருக்கு. சரி வாங்க மக்களே, வேறு இந்த ஒரு மினி கேம்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நிறைய மேப் இருக்கும். அதில் வந்து பேஸ்கெட்டு, சாக்கரு, ஸ்பேஸ் பாலு, டாட்ஜ் பாலு, டெரிஸு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டாட்ஜ் பால் நம்மளுக்கு வேணாம், சாக்கர் ஆடலாம். இந்த ஷூ வச்சு தான் பிளேயர் வந்துச்சு பாரு, சிபி ஆட வச்சுன்னு வரேன். இதுவே எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது, எப்படின்னு தெரியல, ஆடலாம் இந்த ஷூ வச்சு. சரி மக்களே, வாங்க மக்களே. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரவுண்டே நான் எங்கேயோ போயிட்டேன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அது பாட்டுன்னு. சரி மக்களே வாங்க. அவங்க எப்படியே போயிரு. ஐயோ ஜஸ்ட்டு மக்களே, அது கொஞ்சம் விட்டால் போயிருக்கு. நானே தடுத்து விட்டேன், ஆனால் அவங்களே அவங்களோட இதுவில் போட்டு முடியும். சரி மக்களே, உழுப்பா போயிடுச்சு மக்களே. இல்லை போயிடுச்சு, நம்ம 1 அவங்க 2. போ நானே போட்டு கொடுத்துட்டேன் மக்களே. இப்போ யார் 3 பாயிண்ட் வைக்கிறாங்களோ அவங்க வந்து 3 ஸ்கோர் யார் 3 தடவை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் 1 பாயிண்ட்டு. சரி மக்களே வாங்க மக்களே. இல்லை அவ்வளோ ஆடு வர்றது, அவனே போட்டு குத்துனான். யார் ஷூ படுதோ அவங்க அந்த கலரில் வந்து ப்ளூ கலரானா எல்லோ கலர் மாறிடும். உடம்புல பட்டாலாம் மாறாது. இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்களே, என் உடம்புல பட்டு இந்த மாறல, ஷூவில் பட்டால் தான் மாறும். இங்கே பாருங்கள், இப்போ ஷூவில் பட்டு எல்லோ ஆயிடுச்சு, இப்போ என் ஷூவில் பட்டு ப்ளூ ஆயிடுச்சு. அது பேருக்கும் உள்ளே நான் ஸ்லோ பண்ணி விட்டேன் தெரியாமல், கால் வச்சு. எப்பப்போ அப்பாடி இவனை தள்ளி விட்டான், போயிடு அப்பாடி மக்களே, போயிடுச்சு மக்களே. அவனே 2 கோல் போட்டு கொடுத்துட்டான். அப்பா அம்மா ஜஸ்ட்டு மக்களே, கொஞ்சம் விட்ட கூட கோல் போட்டிருப்பான். கோல் நான் போடணும் கோல். அப்பா ஐயோ மேலே எங்கேயோ போயிடுச்சு எனக்கு கோல். அப்பா கோல் அப்படி எனக்கு கோல் வந்துச்சு மக்களே. அவன் தோத்துனான். இப்போ எனக்கு 2 பாயிண்ட்டு, அவன் 1 ஸ்கோரு. அவன் 2, நான் 2, அவன் 1. சரி மக்களே, அப்படியே உள்ள பேர். அப்பா நம்ம 1 பாயிண்ட்டு மக்களே. அவன் அட்ரா ஐயோ, அவன் இப்போ 1 பாயிண்ட்டு ஃபஸ்ட்டே வந்துச்சா. சரி மக்களே, இது கொஞ்சம் மினி கேம் தான். இப்போ நான் விளையாடுறல அது மட்டும் மினி கேம் இல்லை, இந்த கேமு ஃபுல்லாகவே மினி கேம் தான் சொல்லப்போனால். சரி மக்களே வாங்க மக்களே, இது எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நான் ஆடுறேன். இது நான் சும்மா டைம் பாஸ் தான் ஆடுவேன், மற்றபடி ஆட மாட்டேன்.
ஃப்ரீ ஃபயர் கூட நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணேன், இந்த மாதிரி தான் நான் ஆடுவேன், மற்றபடி ஆட மாட்டேன் மக்களே. சரி மக்களே, வாங்க இந்த பால். சரி மக்களே, எல்லாருக்கும் ஸ்கூல் தெரிஞ்சிச்சு. பெஸ்ட் ஆஃப் லக்கு. இது எப்பயே சொல்ல வேண்டியது, இப்போ சொல்லிட்டேன் மக்களே, மன்னிச்சுக்கோங்க மக்களே. பெஸ்ட் ஆஃப் லக் ஆஃப் ஸ்கூல் மக்களே. விளம்பர வேறு போட்டு தொலைகிறாங்க மக்களே. சரி மக்களே, இப்போ 2-2 ஸ்கோரு. யார் நீனா நானாடா, பார்த்துலாண்டா, வாடா. அவனா? ஆமாம், அவன் தான் மக்களே. அவன் 1 பாயிண்ட்டு. எட்ரா அப்பா. கோல் நான் போட்டுக்கண்டா ப்ளீஸ்டா. அவன் வந்து தடுத்து விடுது. அப்போ ஒரு தடவை தடுத்துது, அவ்வளோதான். மற்றபடி தடுக்கவே இல்லை இது. சரி மக்களே, மாட்டிக்கிட்டேன் மக்களே. அப்படி வந்துட்டேன். அப்படி கூஸ் அப்படியே போகலாமா? ஐயோ, ஏங்க கரெக்டாக அந்த பாலின் நேராக தான் வச்சேன், அது எங்கேயோ போயிடுச்சு. சரி மக்களே, இப்போ கூட பார்த்தீங்களா, நானே அவனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரிலாம் மாற்றி போட்டுக்கிறோம். சரி மக்களே, இந்த சாக்கர் முடிச்சாச்சு. எனக்கு ஒரு கோல் அவனே போட்டு கொடுத்தான். சரி மக்களே, இப்போ போ. ஐயோ, தள்ளி விட்டானே. இருடா இப்போ கோல் போட்டான்டா சிவனாண்டி. அட்ரா எப்போ ஜஸ்ட்டு மக்களே. என்னடா பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன் மக்களே. அவனும் இதே மாதிரி தான், என்னை மாதிரி தான் அவனும் பண்ணுறான். என்னது தெரியல. இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி பண்ணுறான். எப்படி சொல்கிறது, உடம்பு கையில் ஒரு மாதிரி ஆட்டிக்கின்னு பண்ணியிருந்தான், பார்த்தீங்களா? ஒரு மாதிரி உடம்புல கீழே அப்படியே தேய்ச்சிக்கின்னு, மண்டையில் தேய்ச்சின்னு ஒரு மாதிரி பண்ணியிருந்தான் முடியாது. சரி மக்களே, அந்தரத்தில் நின்றுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்களா, இவங்க என்ன பேய் என்ன அந்தரத்தில் நிற்கிறாங்க. சரி மக்களே, அதுவும் இந்த கேமில் எப்படின்னு தெரியல மக்களே, இந்த ஒரு கேம்லேயே நிறைய கேம் கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒரு கேம் தான் நிறைய இது மாதிரி சாக்கரு, இந்த மாதிரி புது விதமாக இருக்கும். சரி மக்களே, அடுத்த வீடியோ வந்து நான் ரோப்ளாக்ஸு நான் போடுறேன் மக்களே. ரோப்ளாக்ஸ் நிறைய பேர் ரோப்ளாக்ஸ் தான் போடுறாங்க, அதனால் நானும் போடுறேன் மக்களே. ரோப்ளாக்ஸு நிறைய பேர் போடுறாங்களும் இல்லை, உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரோப்ளாக்ஸு ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே தான் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பப்ஜி சில பேர் தான் பண்ணுவாங்க. இதான் கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள், பப்ஜி கெத்தா ஃப்ரீ ஃபயர் கெத்தான்ட்டு. அப்படியே பப்ஜினா ஒரு பிளாக் ஆர்ட்டு, ஒரு ஃப்ரீ ஃபயர்னா ரெட் ஆர்ட் மக்களே. சரி மக்களே, நம்ம வந்து வேறு தான் ஆடலாம். இது வந்து சண்டை போடுறது மக்களே. நம்ம வந்து சிபி ஆடுன்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து நம்ம 2 வெப்பனை கையில் இருக்கும், அது வச்சு ஆடணும். எனக்கும் 2 வெப்பன் வந்துச்சா. சரி மக்களே, ஒன்று அடிச்சாச்சு, பாதி டேமேஜாக போயிருக்கு. அதனால் இது வேஸ்ட். நான் ஒரு சூளமாக என்னமோ கத்தி ஆட்டு என்னமோ வச்சுருக்கல, ஷாக்கில் அடிக்கலாம், இல்லை சரியான வேஸ்ட்டு மக்களே. அப்படி செத்து நான் ட்ரெயினில் செத்துறேன். சரி மக்களே, வாங்க மக்களே, விளம்புறோம் சரியான விளம்புறோம் மக்களே. சரி மக்களே, நெக்ஸ்ட் மேட்ச், நெக்ஸ்ட் ரவுண்ட். அவன் 1 பாயிண்ட் எதுனா நான் முட்டையில் தான் இருப்பேன் இன்னும். சரி மக்களே, அட்ரா ஐயோ, நம்ம பெயிண்ட் இது போட்டு அடிக்கலாம் மக்களே. அவன் கம்மி ஹெச்பி தான், எனக்கு தான் நிறைய ஹெச்பி இருக்குது. இருங்க மக்களே, அவன் கீழே இருக்கான், அப்படி அடிக்கணும் தான். அப்படி டேமேஜே போகலாம். அந்த இது ரெட் கலர் பட்டுது. அப்படி ரெட் கலர் சரியான டேமேஜ் போல இருக்குது ஒரே அடியில். இது என்ன ஸ்லிங் ஷாட்டு கரெக்டான இப்போ ஏன் பண்ணேன், அது என்ன எங்கேயோ போகுது. இந்த ஷீல்டு கீழே எடுத்தால் ஷீல்டு வருது, அதை ஷீல்டு போட்டுன்னு இருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஆகும் ஷீல்டு போட. இங்கே ஸ்ட்ரைட்டாக இழுக்கணும், அது சைடில் கீழெல்லாம் இழுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக கீழே எடுக்கும் மக்களே. சரி மக்களே, ஜஸ்ட்டு அப்பா, அவனும் ஜஸ்ட்டு நானும் ஜஸ்ட்டு. அவனும் கொஞ்சம் ஹெச்பி தான் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் ஹெச்பி தான் இருக்குது. ஹெச்பி இல்லை பார்த்தீங்களா, ஒரு ஐடியா அடித்தா செத்துருப்பேன். 0 ஹெச்பி தான் சொல்லணும், எனக்கு ஹெச்பியே இல்லை. அவன் இருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன். அவனுக்கு என்னோட கொஞ்சம் இருந்தது, போட்டு விடலான்னு அவன் மேலே மிஸ் ஆயிடுச்சு. ஐஸ் ஐஸ் வச்சு போட்டாச்சு.
ஐஸ் வச்சு போடுறேன், அவன் செத்துட்டான். அப்படியே போயிட்டு அவன் பாட்டுன்ட்டு. இந்த எப்போ எனக்கு வரவே வர அந்த ஷூ இருக்குல்ல, ஷூ எனக்கு சுத்தமாக ஆடவே வராது. டீமு வேறு யாராச்சும் எதிரி வந்தாலும் ஆடு வராது, நானும் வச்சு ஆடு வந்தாலும் ஆடு வராது. ஏன்னா நான் எய்ம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருப்பேன், அது பாட்டுன்னு எங்கேயாச்சும் போயிடும். அதான் உங்களுக்கு கடுப்பாக இருக்குது எனக்கு. ஐயோ எனக்கு பாதி ஹெச்பி தான் முடிச்சு விட்டான் முக்கிலி. சரி முக்கிலி, நெக்ஸ்ட்டு ரவுண்டு. இப்போ நான் ஜெயிச்சிடும்னு நினைக்கிறேன். இது ஏன்னா இது ரெண்டுமே அட்டாக் இது தான் சைட்ஸ், அவனும் அட்டாக் இது தான் வச்சுருக்கான். அதனால் யார் ஜெயிப்பான்னு தெரில. இது எனக்கு கம்மி ஹெச்பி தான் முடிச்சு விட்டான் முக்கிலி. அந்த ஐஸ் குச்சி வச்சே முடிச்சு விட்டான். சொல்லப்போனால் அந்த ஐஸும் பவர் தான் முக்கிலி. ஐயோ விளம்புற மாதிரி அது எனக்கு கம்மியாக சும்மா பண்ணி விடுந்தான். சரி முக்கிலி, போட மக்களே உங்களை பாருங்களேன், உடம்புற மாதிரி காமிக்குது. எங்கே போக? சரி மக்களே, இந்த கீழே காமி சும்மா ப்ளஸ் பண்ணியிருந்தான். எங்கே இருக்க? கூகுள் ப்ளே இருக்குல்ல, அது போல் இருக்கு மக்களே. சரி மக்களே, இந்த ஒரு இது முடிச்சு விட்டுடலாம். முடிச்சு விட்டாச்சு மக்களே. நெக்ஸ்ட்டு வாங்க மக்களே, கூகுள் ப்ளே தொட்டாச்சு. என்ன மக்களுக்கு எதுவுலையோ போகுது, என்னாச்சா மக்களே எதுவுலையோ போகுது மக்களே. ஆனால் ஃப்ரீ ஃபயர் அதுன்னு போகுது. சப்பா மக்களே, இன்னும் இப்போ பக் ஆயிடுச்சு. சரி மக்களே, ஆட்றா ஏன் அந்த ஷூ வரையா? நானும் இப்போ தான் நான் கவனிக்கிறேன். ஷூ வரை ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஷூ வந்து அது ஏதோ திரும்பி கொடுத்து வச்சுருக்காங்க. சரி மக்களே வாங்க மக்களே, இந்த இது இருக்குது. வின் பண்ணுமான்னு தெரில. வின் பண்ணனா சாதனையாக இருக்கும். ஏன்னா இந்த ஷூ வச்சு நான் ஒரு கூட வின் பண்ணதில்லை. இந்த சாகலே எப்படியோ ஃப்ளூப்பில் விழுந்தது சொல்ல தோத்துறேன். அட்ரா அந்த ஆரஞ்சு வந்துச்சுன்னா அடிக்கணும் தான். எப்போ ஐயோ என்ன மக்களே. சரி மக்களே, இது வேணாம், வேறு கேம். இந்த ஒன்று இருக்கும், அந்த மேப் எடிட்டே இருக்கும் மக்களே. இது எப்படின்னா, நம்மளும் ஒரு மேப்பு க்ரியேட் பண்ணலாம். இங்கே சைடில் ஒரு பிளாக் அந்த மலை இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டாது. இப்போ அங்கே சைடில் போய்ட்டு அந்த மாதிரி பிளாக் அந்த மலை இருக்கும். இந்த இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது இதில் இந்த சைடில் பிளேண்டு இருக்கும், அது மட்டும் கீழே ரொட்டேட்டில் இருக்கும் மக்களே. ரொட்டேட்டு மூவ் இருக்கும், மூவ் தொட்டால் நீங்கள் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்தோன்னா நம்ம பேர் பண்ணிக்கணும், அதுவும் ஒரு தடவை தான். இப்போ நான் காமிக்கிற மக்களே, அந்த இது வந்து இப்படி வந்துட்டேன்னா இந்த மேப்லேருந்து அப்படியே ஓகே கொடுத்து அப்படியே ப்ளே பண்ணலாம். சரி மக்களே, இப்போ ஒரு மேப் இருக்குது, ஒரு சர்வேபல்ன்ட்டு. அது எப்படி சொல்கிறது, ராஜா காலத்தில் போரில் நடக்கும்ல, அந்த மாதிரி போர் நடக்கும். இங்கே நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அவங்க நிறைய பேர் வருவாங்க, எக்கச்சக்க பேர். ஆனால் அவங்க ஹெச்பி இருக்காது, ஒரு அடியிலே செத்துருவாங்க. அதனால் அவங்ககிட்டயே நம்ம தப்பிக்கணும். சரி மக்களே, வாடா இருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வருவாங்க. இந்த அங்கே மேலே 3ன்னு காமிக்குது பார்த்தீங்களா, ஸ்கோர் மக்களே. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அது வந்து பெஸ்ட்டு ஸ்கோர் நிறைய எடுக்கணும் மக்களே. பெஸ்ட்டு ஸ்கோரு அவன் எங்கேக்கான்னு தெரியல. ஒருத்தன் நம்ம டீம்மேட்டு, இவன் தான் நம்ம டீம்மேட்டு. அவனும் எல்லோவாக இருக்கான், இவனும் எல்லோவாக இருக்கான்னு ஒன்றுமே புரியல. இங்கே பார்த்தீங்களா, இவனும் எல்லோ அவனும் எல்லோ. எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி மக்களே, பார்த்தீங்கன்னா 31. இந்த மாதிரி போக போக அப்படியே ஸ்கோரு டபுள் இன்ட்டு ட்ரிபிள் இன்ட்டு அந்த மாதிரி ஏறிட்டே போகும். சரி மக்களே, நான் மோஸ்ட்டாக வந்து விளையாண்டில் வந்து ஸ்கோரு மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 600 வரைக்கும் போயிருக்கேன் ஸ்கோரு. நெக்ஸ்ட்டு தான் மக்களே, இப்படி தானே வராங்க. லாஸ்ட்டில் 100க்கு இந்த மாதிரிலாம் தாண்டிட்டேன்னா நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ டீம்மேட்டு வேறு மக்களே, டீம்மேட்டு வேஸ்ட்டாக இருக்கான். அந்த கன்னை வேறு நான் கொடுத்து விட்டேன்னா இடமே அந்த இது ஒரு அடியில் போட்டல வாங்க பார்த்தா 2-3 தடவை போக வேண்டியதாக இருக்குது. இந்த கத்தியில் அந்த இது ப்ளூ கலர் பாண்டாட்டம் வருதுல்ல, அந்த ஒரு பலூன் ஆட்டம், அது சும்மா தள்ளி தான் விடும். இதெல்லாம் அது கூட அது வந்து
சாவடிக்க முடியல. 2 இது போட்டால் தான் சாக முடியும். ஆனால் ஷாக்கில் ஒரே அடியை சேர்த்துறாங்க. ஏன்னா ஷாக்கு கொஞ்சம் நல்லா போகும் டேமேஜ். அதனால் ஹெச்பி இப்போ என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டீம்மேட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. ஒருத்தர் செத்தாலே போகிறோம், இன்னொருத்தர் செத்துருவாங்க. சரி மக்களே, அதுக்கு வந்து ரிவைவ் கேட்கும். ஆனால் நெட்டு இருந்தால் தான் ரிவைவ் பண்ண ஃப்ரீயாகவே நெட்டு இருந்தால் தான் பண்ண முடியும். சரி மக்களே, மக்களே அவனை நீ நேரத்துக்கு அடிச்சிருப்பேன். தேவையில்லாமல் டீம்கிட்ட போர்ட்டலில் போட்டு விட்றான். இந்த போர்ட்டல் டிஸ்டர்பாக இருக்குது. இந்த போர்ட்டல் வந்து முன்னாடி போக விட மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பிளாக் ஹோல் ஆட்டோ ஒரு மாதிரி வருதில்ல லைட்டு, அது வந்து நான் கிட்ட போக முடியாது. டீம்மேட்டால் எதிரி வராங்களே அவங்களால மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதுதான் மக்களே கடுப்பாக இருக்குது. படி எனிமி அடிச்சாச்சு. 244 ஸ்கோரு. அங்கே ஒருத்தர் இருக்கான், வாங்க மக்களே. அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வா அவனே முடிச்சாச்சு. இவனே வந்துச்சு. பார்த்தீங்களா, அப்படியே போகிற இடத்துல இந்த மாதிரி சில பேர் அப்படியே பக்கில் அப்படியே மாட்டிப்பாங்க. ஏன்னா ஸ்பான் ஆகிற இடம் தப்பாக இருக்கும், அங்கேயும் மாட்டிப்பாங்க. சரி மக்களே, பாஸ் வரோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்தின்ட்டு. சரி மக்களே, வாங்க வேறு எங்கேயோ இனிமேல் அங்கே இருக்கான். என்னடா அங்கேயே போட்டு விட்ற, ஒன்றுமே புரியல. எங்கே இனிமேல் இருக்கானே தெரியல. அப்பா அவனுக்கு கம்மி ஹெச்பி தான் இருக்குது. எப்படியோ அவன் செத்துனா நானும் செத்துறேன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. சரி மக்களே, பின்னாடி பாடுறா. சரி மக்களே, பின்னாடி பார்த்தாச்சு. மேலே விட்டு இருக்கான் பாஸு. அவன் எப்படின்னு தெரியல, அவனுக்கு ஹெச்பியே இல்லை, செத்துறான் மக்களே. ரிவே ஆட்ஸ்ன்னு காமி. நெட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுன்னா லெவல் ஏறாது. அந்த இது வந்து பாஸ் ஃபைட் வந்து 4, அந்த சர்வேர் வந்து 5. சரி மக்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடணுன்னா இதான் மக்களே பிளேயரு. CPU ஈஸி. யாரும் வேணுன்னா